படக்கூடிய கண்ணில் என்ன கேட்டு பார்க்க வேண்டும். அதோ நல்லா இருக்குமாண்ணா. மாடுவாடு கண்ணீரே மயிலவாணி அண்ணா மாட்டிக்கிட்டே மாடுவாடா கண்ணீரே அண்ணா மயிலவாணி மாட்டியாதே நானும் 15 வருஷம் தொட்டி இப்படியே மூணு வேலை செய்யலடா பாயில வான்படக்கூடிய மைண்ட வந்து மாட்டியது மங்கை பெண்ணோட எடுக்கலாம்னா மங்கை பெண்ணா என்னங்க எனக்கு சுத்தமாகாது என்ன குமரேசா எனக்கு சுத்தமாகாது அவங்க கண்ண கண்ண மூடிடுவான் நாடகம் கேட்டு போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இருந்தாலும் கூட பேசக்கூடிய நாடகம் பார்த்தா எல்லா பத்தியும் சொல்லிடலாம். சரி இருந்தாலும் கூட கண்ணி வைப்போம் கண்ணி வீட்டும் தம்பி உண்மைதான் படக்கூடிய கண்ணில் என்ன கேட்டு பார்க்க வேண்டும். அதோட நல்லா இருக்குமாண்ணா சொக்குபடு என்ன நம்ம கண்ணீரா குமரினா அது வேறடா குமரினா அதுக்கு வேற அர்த்தம்டா. குமரி பெண்ணப்பா குமரி பெண்ணா குமாரி குமரி இல்ல கொக்குபட குடியிலே குமரி வந்து மாட்டியது உண்மைதான். குமரி பெண்ணை பாதிக்கிறார் இருந்தாலும் கூட வேட்டைகளை காரணத்தினால் தண்ணீர் தாகம் அதிகமாக உள்ளது. அண்ணா எங்காவது சென்று சிறிதளவு தண்ணீர் எடுத்து போவாய் தம்பி. எடுத்து தண்ணி தவிக்குதடா தம்பி
தாடங்களும் ஆடுவதேடா தம்பி சின்னவா அந்த பாவத்தை எங்கேயும் தொலைக்க முடியாது. தம்பி சின்ன தண்ணீர் எடுத்து வந்து விட்டாயா? எடுத்து வந்து விடுங்கண்ணா. அப்படி கட்டும். இப்போ சற்று அறந்துங்கண்ணா. தண்ணி போடலாமா? அண்ணா அண்ணா இந்த தண்ணீரை அறிந்து பார்க்கக்கூடிய வேலையிலே என்னென்னமோ வாசனை வருதான? என்ன வாசனைனா? என்ன வாசனை தெரியுமா? தம்பி மட்டும் மஞ்சள், தம்பி சின்ன குட்டைக்கு மஞ்சள் இப்படிப்பட்ட வாசனை வருகிறது. தம்பி அண்ணா இந்த தண்ணீர் எங்கிருந்து எடுத்து வந்தாய்? அண்ணா கொட்டு மஞ்சள் குடகு மஞ்சள் வாசனை வருகின்றது சொல்கிறாங்க. அண்ணாவோட 4 பேரும் ஒரு வாசனை சொல்றாங்க. சொல்றாரு 4 பேரும் ஒருத்தர் ஒரு வாசனை சொல்றாங்க. பாத்தியாடா 4 பேரும் ஒருத்தர். ஆமா அழகம் சொல்றாரு, அறிவு சொல்றாரு. தம்பி இந்த தம்பி அப்படி என்றால் மீண்டும் வந்து பாருங்கள். அப்படியே கட்டும் தம்பி, அப்படியே கட்டும். ஏங்க இந்த தண்ணி எங்க குடிச்சாங்க? முடி எங்க விட்டுறாங்க? போகுதுப்பா போகுதுப்பா, அந்துக்கு போகுதுப்பா. இந்த தண்ணீரை மறுபடியும் அருந்து பார்க்கக்கூடிய வேலையிலே அழகான கூந்தல் இருக்கிறது. உண்மையில இந்த தண்ணீர் இருந்த கூந்தல் வர காரணம் என்ன? அப்படி என்றால் அந்த புல்லாங்கி மலை ஓட வேண்டிட்டு இருக்குல்ல, அந்த மலையில பல விலங்கு இருக்குது. கரடி, புலி, கீரி எல்லாம் இருக்குது. அது ஒரு முடி இருக்கலாமே. விலங்குகளுக்கு முடி எவ்வளவு இருந்தா இந்த முடி அளவிட்டு பார்த்தால் 63 பாகம் இருக்கிறது. அண்ணா நம்ம நாடகத்துக்கு 5 டோப்பு தைக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட இந்த தண்ணீர் எங்கிருந்து வருகிறது? இந்த தண்ணீர் இந்த முடி வர காரணம் என்னவென்று
நீயும் மலையாள தேசத்தில் பிறந்தவன். உண்மைதான். மந்திரங்களை கற்றவன். உண்மைதான். குறிப்பாக நாயக்கர் வயிற்றில் பிறந்தவன். உண்மைதான். வெத்தலை எழுந்து மை போட்டு இந்த தண்ணீர் எங்கிருந்து வருகிறது? இந்த தண்ணீர் முடிவர காரணம் என்று பார்த்து செல்ல விடும் தம்பி. பார்த்து சொல்கிறேன். அப்படியே கட்டும். அப்படியே கட்டும். ஏப்பா மை போடுறியா? நல்லா மை போட போறானே. நேத்து வந்திருந்தேன் காண ஆள. இந்த பொம்பளைகள் எல்லாம் மயக்கிற மை இருக்காமல. ஆமா. ஒரு கொஞ்சோண்டு கூட. அது என் தம்பி தர மாட்டான். ஏன் மை இல்லையா? அவனுக்கு அந்த மை தெரியாது. நான் தான் தருவேன். ஓ மை ஒண்ணுக்கு இல்லாத வெள்ளை மை எனக்கு வேண்டாம். யார் சொன்னது அப்படின்னு? கருப்பு மை. தம்பி இதோ வெட்டல மைய பாட்டு நான் பார்த்து சொல்லிக்கிறாங்கண்ணா. நாங்க என்ன அடுத்து இந்த 2 நாள் இல்ல யாரா ஒரு பூசாரி பார்த்து எல்லாம் சரி விட்டு அடுத்த நெருங்கி வரணும். ஆமா தம்பி அண்ணா பாப்போமா? பாப்போம். போடியா எனக்கு தெரியுது. என்ன தெரியுது? பொத்தம். என்ன பொத்தம்? அந்த கையில நடுவுல பொத்தம். அதே பார்த்துதான் இங்க வெளியே வைக்க மாட்டேங்க. உள்ள எப்படா போகும்னே இருக்கா முன்ன. அண்ணா அதோ தெரியுதுமா தெரியுதுமா அண்ணா புதுச்சேரி அல்பேட்டை ஓமாந்தூர் ஆளக்கூடிய ஆயிரம் மாநிலத்துக்கு தலைவராக வழங்கும் ஆரியப்பூர் ஆட்சியர் மகள் ஆரியமாலா கூந்தல் போல் தெரிகின்றன. புத்தூர் நகரம் புதுச்சேரி அல்பேட்டை 1000 மையமார்களுக்கும் அவருடைய தளபதியாக வழங்கும் ஆரியப்பூர் ஆட்சியர் மகள் ஆரியமாலா கோட்டை என்று தெரிவிக்கிறாய். உண்மைதான். கூந்தலும் அந்த பெண்ணோட கூந்தலானா? கூந்தல் அதே அப்படியே கட்டும். அந்த பெண்ணுடைய எப்படி எல்லாம் காவல் இருக்கிறது எப்படி இருக்கிறார்கள்? அண்ணா என்று சுற்று கல்கோட்டையா கல்கோட்டையா எட்டு சுத்து கல்கோட்டை இரும்பர மண்டபம் 10 சுத்து கல்கோட்டை 8 சூத்து கல்கோட்டை 10 சூத்து